ஆரம்ப கால தமிழ் சினிமாக்களிலும் சரி, அதிநவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்த இன்றைய காலகட்டத்திலும் சரி, தமிழ் சினிமா அதிகம் கொண்டாடி மகிழ்கின்ற கடவுள் முருகப்பெருமான். 40களில் வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தொடங்கி இன்றைய டிஜிட்டல் யுகம் வரையிலுமே தமிழ் சினிமா முத்தமிழ் கடவுள் முருகனை போற்றி கொண்டாடிக் கொண்டே இருக்கிறது. முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களுள் ஒருவர் திரைப்பட தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பா தேவர். அவருடைய தயாரிப்பில் வெளியான தெய்வம் படத்தில் அனைத்து பாடல்களுமே முருகனின் புகழை போற்றி புகழ்பவைதான். அதில் என்றைக்கும் முருகனை மனமுருகி தொழும் அவரது தீவிர பக்தர்களால் கொண்டாடப்படும் பாடல் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் பாடல். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் டி.எம். சௌந்தரராஜனும் சீர்காழி கோவிந்தராஜனும் இணைந்து மனமுருகி முருகனை வேண்டி பாடிய இந்த பாடல் நேற்றல்ல இன்றல்ல என்றைக்கும் சாகாவரம் பெற்ற முருகன் கொண்டாட்ட பாடல். அசுரனின் அக்கிரமங்களை அடியோடு அழித்து தேவர் குலத்தை காத்தருளிய முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரின் பெருமைகளை கூறும் இந்த பாடல் தீவிர முருக பக்தர்கள் கொண்டாடுகின்ற பாடலும் கூட. தமிழ் கடவுள்களில் உயர்ந்த கடவுளாக போற்றப்படும் முருகனின் ஸ்தலங்கள் பெரும்பாலும் உயரமான இடங்களிலேயே உருவாக்கப்பட்டன. அவற்றில் முக்கியமானது அறுபடை வீடுகளுள் ஒன்றான திருப்பரங்குன்றம். அங்கே வீற்றிருக்கும் முருகனின் புகழை போற்றி பாடுகின்ற பாடல் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் பாடல். தெய்வம் படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடலான இந்த பாடலை பிரபல பாடகி பெங்களூர் ஏ.ஆர். ரமணி அம்மாள் பாடியிருந்தார். காதல் பாடல்களிலும் தத்துவ பாடல்களிலும் தன்னுடைய அழுத்தமான முத்திரையை பதித்த கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் உருவான இப்பாடலுக்கு மனமுருகாத மனங்களே இல்லை. இன்றைக்கும் தைப்பூசம், தை அமாவாசை, பங்குனி உத்திரம் போன்ற விசேஷ நாட்களில் இந்த பாடல் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் தவறாமல் ஒலிக்கும். பக்தர்களும் தங்களை மறந்து மனமுருகி இப்பாடலை கேட்டு ரசிப்பார்கள். பெரும்பாலான தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கடவுள்களின் மகிமையை அதிக அளவில் உணர்த்திய இயக்குநர்களில் மிக முக்கியமானவர் ஏ.பி. நாகராஜன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து அவர் இயக்கிய திருவிளையாடல் படம் தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்களுள் ஒன்று. உலகிற்கே படியளக்கும் தந்தை ஈசனிடம் கோபித்துக் கொண்டு செல்லும் முருகனை ஔவையார் தன்னுடைய தனித்த தமிழ் புலமையால் சமாதானப்படுத்துவதாக உருவாக்கப்பட்ட பாடல் பழம்நீயப்பா பாடல். அப்பனுக்கே பாடமெடுத்த சுப்பிரமணியனுக்கு தமிழில் தெரியாதது ஒன்றும் இல்லை. முருகன் தமிழின் சுவையும் அறிந்தவன், அதன் சூத்திரத்தையும் உணர்ந்தவன். ஆனாலும் கூட திருவிளையாடல் படத்தில் ஔவையின் அமுத தமிழை கேட்டு மனமுருகி நிற்பார். கே.வி. மகாதேவன் இசையில் கே.பி. சுந்தராம்பாள் பாடிய பழம்நீயப்பா பாடல் முருகப்பெருமானின் ஞானத்தை எடுத்துச் சொல்லும் பாடல்களுள் முக்கியமானது. முருகனுக்காக பாடிய பக்தி பாடல்களை மொத்தமாக தொகுத்து கந்தர் அலங்காரம் என பெயர் சூட்டினார் முருகனின் தீவிர பக்தரான அருணகிரிநாதர். அந்த நூலின் பெயரிலேயே 1979 வெளியான பக்தி திரைப்படம் கந்தர் அலங்காரம். அப்படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் உருவான சந்தனம் மணக்குது பாடல் முருக பக்தர்களால் அடிக்கடி பாடப்படும் பாடல். நகைச்சுவை நடிகர் தங்கவேலுவும் குணச்சித்திர நடிகர் வி.கே. ராமசாமியும் சந்தனம் தடவிய உடம்போடு மனமுருகி திரையில் பாடுவதாக உருவாக்கப்பட்ட இந்த பாடலை கேட்கும் போது நம்மை அறியாமல் மனமுருகி உடல் சிலிர்த்து உச்சகட்ட பக்தி மிகுதியில் ஆனந்த கண்ணீர் வருவது நிச்சயம். முருகனின் பிறப்பில் இருந்து அவரது தொடர் பெருமைகளை நெகிழ்ச்சி பூர்வமாகவும் உணர்ச்சிகரமாகவும் பக்தர்களுக்கு கடத்திய படங்களுள் ஒன்று கந்தன் கருணை. ஏ.பி. நாகராஜனின் மற்றொரு காவிய படைப்பான கந்தன் கருணை படத்தில் இடம்பெற்ற சொல்ல சொல்ல இனிக்குதடா பாடலை பி. சுசீலா மனமுருகி பாடிய விதம் அத்தனை உருக்கமானது. அப்பனுக்கே பாடம் சொன்ன முருகப்பெருமானின் பிள்ளைப்பருவ பெருமைகளை கூறும் இந்த பாடலை கவியரசு கண்ணதாசன் எழுதிய விதமும் அதனை பாடகி பி. சுசீலா பாடிய விதமும் பிரமிக்க வைப்பவை. தமிழ் மொழியில் அழகன் என்றால் முருகன் என்ற பொருள் உண்டு. அந்த அழகன் முத்துக்குமரனின் எழிலை வர்ணிப்பதாக அமைந்த இந்த பாடலை தமிழ் திரை இசை பாடல்களில் காலத்திற்கும் அழியாத மற்றுமொரு முருக பக்தி பாடல் எனலாம். காலங்கள் மாற மாற, நாட்கள் நகர நகர தமிழ் சினிமாவில் பக்தி பாடல்கள் இடம்பெறுவது குறைந்து போனது.
என்றாலும் கூட ஆங்காங்கே சில படங்களில் முருகனின் பெருமைகளை உரக்க கூறிய பாடல்களும் உண்டு. 90களின் தொடக்கத்தில் டி. ராஜேந்தர் இயக்கி வெற்றி பெற்ற எங்க வீட்டு வேலன் படத்தில் இடம்பெற்ற பால் காவடி பன்னீர் காவடி பாடல் இன்றைக்கும் சிலம்பரசனின் ரசிகர்களை தாண்டி தீவிர முருக பக்தர்கள் கொண்டாடக்கூடிய பாடல். பால்மனம் மாறாத சிறுவனாக கையில் காவடியுடன் முருகனை நோக்கி ஆத்மார்த்தமாக பாடுகின்ற சின்னஞ்சிறு சிறுவனாக அசத்தினார் சிலம்பரசன். பாடலை பொறுத்தவரை சின்னக்குயில் சித்ராவின் குரல் சிலம்பரசனுக்கு மிக சரியாக பொருந்தி போனது. இன்றைக்கும் முருகனை தேடி பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் பலருக்கு அதிகமான உற்சாகத்தை வரவழைக்கக்கூடிய பாடல் இது. பின்னாட்களில் சிலம்பரசனை ரசிகர்களுக்கு ஹீரோவாக அறிமுகம் செய்ய முனைந்த டி. ராஜேந்தர் சிலம்பரசனுக்கான அறிமுகப் பாடல்களில் முருகனின் பெயர் தவறாமல் இடம்பெறுவது போல பார்த்து கொண்டார். சொன்னால்தான் காதலா, காதல் அழிவதில்லை ஆகிய 2 படங்களின் பாடல்களிலுமே சிலம்பரசனோடு முருகனும் இணைந்து கொண்டார். மக்கள் ஆர்ப்பரித்து விசிலடித்து கொண்டாடுகின்ற ஒரு மாஸ் ஹீரோவின் அறிமுக பாடலுக்கு எப்போதுமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அதுவே நாயகன் கடவுளை கொண்டாடுகின்ற பாடலாக அமைந்துவிட்டால் ரசிகர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த வகையில் பில்லா படம் மூலம் முருக பக்தர்களுக்கு அஜித் வழங்கிய முக்கியமான பக்தி பாடல் சேவல் கொடி பறக்குதடா பாடல். ஆதித்தமிழர்களின் ஆகப்பெரும் அடையாளமாக மலேசிய மண்ணில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் வீரதீர பெருமைகளையும் அற்புதங்களையும் விவரிக்கும் இந்த பாடல் படமாக்கப்பட்ட முறையிலும் பிரம்மாண்டமானது. சாதி மத பேதங்கள் ஏதுமின்றி உணர்வால் ஒன்றிணைந்து நிற்கும் உலகத் தமிழர்களின் அடையாள பாடலாகவும் சேவற்கொடி பாடல் இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. சேவல் கொடி பறக்குதடா பாடலில் தனது தனித்த குரல் வழியே மாயாஜாலம் செய்த விஜய் ஏசுதாஸ் பிறகு தனுஷ் நடித்த மாப்பிள்ளை படத்தில் இடம்பெற்ற 6 படை வேல்முருகா பாடலிலும் ஆழமான பக்தி உணர்வை ரசிகர்களுக்கு கடத்தினார். அடிப்படையிலேயே கடவுள் பக்தி அதிகம் கொண்ட நடிகர் தனுஷ் மாப்பிள்ளை படத்தில் தன்னை தீவிரமான முருக பக்தனாக காட்டிக்கொண்டார். தமிழ்குடி மக்கள் உச்சி முகர்ந்து கொண்டாடும் கடவுளான முருகனை ஒரு மாஸ் ஹீரோ பின்பற்றும் போது அவர் அதிகப்படியான ரசிகர்களை சென்று சேர்கின்றார் என்பது இயல்பு. மாப்பிள்ளை படம் உருவான போது தன்னை வெகுஜன ஹீரோவாக உயர்த்தி கொள்ள விரும்பிய தனுஷ் படிக்காதவன் படத்தின் அறிமுக பாடலிலேயே ஹே வெற்றி வேலா என முருகனைத்தான் துணைக்கு அழைத்துக் கொண்டார். அதன் பிறகு தனுஷுக்கு முருகனின் மேல் இருந்த பற்று மாப்பிள்ளை படத்தின் அறிமுக பாடலிலும் நீண்டது. முருகனின் பெருமைகளை முதன்மையாக வைத்து உருவான ஹீரோக்களின் அறிமுக பாடல்களில் மற்றொரு முக்கியமான பாடல் தில்லுக்கு துட்டு படத்தில் இடம்பெற்ற சிவன் மகண்டா பாடல். நகைச்சுவையில் இருந்து தடமாறி ஹீரோ எனும் அஸ்திரத்தை கையில் எடுத்த சந்தானம் தன்னுடைய ஆரம்ப நாட்களில் உதவிக்கு முருகனையே அழைத்துக் கொண்டார். மண்ணில் பிறக்கின்ற அத்தனை ஜீவராசிகளையும் பாரபட்சமின்றி காத்து ரட்சிக்கும் முருகப்பெருமானின் பெருமைகளை கூறும் இந்த பாடல் முழுக்க முழுக்க அதிரடியாக கொண்டாடும் வகையில் உருவாக்கப்பட்ட நவீன பக்தி பாடல். திரையுலக மார்க்கண்டேயர் சிவகுமார் திரைப்படங்களில் முருகன் வேடங்களுக்கு பெயர் பெற்றவர். ஒரு காலகட்டத்தில் முருகன் கதாபாத்திரம் என்றால் சிவகுமார் என்றுதான் இருந்தது. அதன் பிறகு அவருடைய இளைய மகன் கார்த்தி சர்தார் படத்தில் ஒரு பாடலுக்கு முருகன் வேடத்தில் தோன்றி நடித்தார். ஜி.வி. பிரகாஷ் இசையில் மற்றுமொரு உற்சாகம் தரும் முருகன் பாடலாக உருவாக்கப்பட்ட இந்த பாடலை கார்த்தியே தனது சொந்த குரலில் பாடி நடித்தார். முருகனாகவும் ஔவையாகவும் கார்த்தியே மாறி மாறி நடித்த ஏறுமையில் ஏறி என்ற பாடல் முருக பக்தர்களால் கொண்டாடப்படும் பாடல். அரண்மனை எனும் பேய் சீரிஸின் அடுத்தடுத்த விறுவிறு பாகங்களை உருவாக்கிய சுந்தர் சி ஒவ்வொரு பாகத்தின் முடிவிலும் ஒரு மயிர்கூச்செறியும் பக்தி பாடலை சேர்ப்பார். தீயவற்றை அழித்து நன்மையை நிலைநாட்டும் முத்துக்குமரனின் பெருமைகளை உரக்கச் சொல்லும் பாடலாக அரண்மனை 3 படத்தில் தீயாக தோன்றி பாடலை உருவாக்கினார் சுந்தர் சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்பவர்களுக்கு புல் அரிப்பையும் கண்ணீரையும் ஒரு சேர கொண்டு வந்த இந்த பாடலை ஹரிஹரனும் சங்கர் மகாதேவனும் இணைந்து பாடினர்.
கிளைமேக்ஸ் காட்சியின் வழக்கமான பதைப்பதைப்போடு அதே நேரம் பக்தி ரசம் சொட்ட சொட்ட உருவாக்கப்பட்ட இந்த பாடல் நவீன திரையிசை முருகன் பாடல்களில் முதன்மையானது. தமிழர்களுக்கும் தமிழ் சினிமாவிற்கும் பெருமையை தேடித்தந்த பொன்னியின் செல்வன் படத்தில் முக்கியமாக கொண்டாடப்பட்ட முருகன் பாடல் செங்குருதி சேயோனே எனும் பாடல். சேயோன் என்றால் குறிஞ்சி நிலத் தலைவன் என்கிற பொருளும் உண்டு. ஆதி காலத்தில் குறிஞ்சி நிலவாழ் மக்களின் முதன்மை தெய்வமாக வணங்கப்பட்ட முருகனை சேயோன் என்றே பழங்காப்பியங்கள் குறிப்பிடுகின்றன. தேவராளன், தேவராட்டி ஆகிய இருவரும் வேலன் என அழைக்கப்படுகின்ற முருகனின் முன்பு மனமுருகி ஆடி குறி சொல்லும் வகையில் இந்த பாடலை உருவாக்கி இருந்தார் இயக்குனர் மணிரத்னம். முழுக்க முழுக்க வண்ணமயமான முருகன் பாடல்களை பற்றி பேசுகின்ற வேளையில் 1963 வெளியான இது சத்தியம் படத்தில் இடம்பெற்ற சரவண பொய்கையில் நீராடி பாடல் இன்றைக்கும் பல கோடி முருக பக்தர்களின் அலைபேசிகளில் ரிங்டோனாக ஒலிக்கிறது. இன்றளவும் பாடகி பி. சுசீலாவின் மாஸ்டர் பீஸ் பாடல்களுள் ஒன்றாக கொண்டாடப்படும் இந்த பாடல் ஓர் இளம் கன்னி முருகனை வேண்டி பாடுவதாக அமைந்த ஒன்று. ஒவ்வொரு இளம் கன்னியும் தனக்கு சரியான துணையை வேண்டி கார்த்திகை மாதத்தில் விரதம் இருப்பார்கள். அவர்களுடைய அத்தனை வேண்டுதலுக்கும் செவிசாய்க்கும் கார்த்திகை செல்வன் நன்மையே செய்வார் என்பது முருக பக்தர்களின் திடமான நம்பிக்கை. கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் மற்றுமொரு பக்தி பாடலாக எழுதப்பட்ட இந்த பாடலை முருக பக்தர்களால் அவ்வளவு எளிதில் மறக்க இயலாது. அம்மை அப்பன் சிவபெருமானின் துயர் துடைக்க அசுர குலத்தவரை வதம் செய்ய நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்த வடிவேலன் முருகன் எளிய பக்தர்களின் கடைசி நம்பிக்கை. எல்லாவற்றையும் என் அப்பன் முருகன் பார்த்துக் கொள்வான் என தைரியமாய் அனைத்தையும் கடக்கின்ற ஆத்மாக்களின் தூய நம்பிக்கை சுந்தர வடிவேலனான முருகன். ஆறுதல்களையும் ஒருங்கே பெற்ற முருகன் என்றைக்கும் பக்தர்களுக்கும் திரை ரசிகர்களுக்கும் பூரண நிம்மதியையும் ஆறுதலையும் தருவான் என்பது நம்பிக்கை. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலாக முருகனின் புகழை பாடி வரும் தமிழ் சினிமா இனிவரும் காலங்களிலும் முருகனின் ஆற்றலையும் அருளையும் தீரத்தையும் உளப்பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் கொண்டாடி தீர்க்கும்.